Hi friends, welcome to Traditional Food Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான சுவையான தேங்காய் பால் முட்டை குழம்பு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டையை மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து செஞ்சோம் அப்படினா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். முட்டை சாப்பிடும்போது நல்ல மசாலாவெல்லாம் உள்ளர போய் நல்லா இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துறலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கேன், ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதில் லேசாக கீரல் போட்டுக்கோங்க கத்தியில். இதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவில் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ முட்டை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ முட்டை வறுத்த அதே எண்ணெயிலேயே ஒரு 3 கிராம்பு சேர்த்திக்கலாம். 2 சின்ன சைஸு பட்டை, இந்த அளவுக்கு போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். இப்போ அதுலேயே 2 பெரிய சைஸு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயம் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் உங்களுக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு 4-5 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துடலாம். அதுலேயே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்ததான் ஒரு 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்குது. இதை லேசாக கலந்து விட்றலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா அரைச்சி அதுலேருந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம முட்டை சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து குழம்பு நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம 5 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்றலாம். இப்போ கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், முட்டை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா குழம்பு கமன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் லேசாக கொஞ்சமாக ஒரு 4-5 கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.